காலங்களில் எவ்வாறு நாங்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி பார்த்திருந்தோம். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் எவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும், அதாவது பொதுமக்கள் ஆகியவர்கள் எவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறீர்களா? அது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கேள்வியாகத்தான் காணப்படுகின்றது. தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஏற்படும் நிலை தொடர்பில் நாங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எங்களுடைய எதிர்பார்ப்பு சுமூகமான ஒரு நிலவரம் ஏற்படும் நாட்டிலே காணப்படும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிரஜைகளிடம் நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது 38 வேட்பாளர்களிலே ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம். யார் வென்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. இருப்பினும் தோல்வியுற்றவர்கள் அல்லது ஏனையவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் ஏற்படாத வகையில் நாங்கள் அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும். வன்முறை உண்மையிலே சமூகத்திலே ஏற்படாதவாறு நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். குறிப்பாக மத தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த விடயத்திலே வன்முறைகளை தடுப்பதற்கு ஏற்படாத வகையிலே செயற்படுவதற்கு. அதே போன்று பேரணி ஊர்வலம் போன்ற செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும், அது வன்முறையை தூண்டக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. இது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது வாக்குறுதிகள் 5 வருடத்துக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முன்னர் கூறிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பொருளாதாரம், சர்வதேச கொள்கைகள், அதே போன்று விவசாயம், காணி சம்பந்தப்பட்ட பல விடயங்கள், இன்னொரு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கலாம். எனவே அந்த 5 வருட திட்டத்தை அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் தேர்தலுக்கு பின்னர் பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே வாக்காளர்களாகிய பிரஜைகளுக்கு இந்த பொறுப்பு நிறைவேற்றுகின்றார்களா ஆட்சியாளர்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பிரஜைகளுடைய வகிப்பாகம் என்பது மிக முக்கியமானதுதான். வெற்றி பெற்ற அரசியல் கட்சி அல்லது அந்த வேட்பாளர் என்ன செய்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கேள்வி நிரம்பல் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஒப்பிட்டு அல்லது அலசி ஆராய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பின்னூட்டல், அதை போன்று அவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தல், அவர்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் மாத்திரமல்ல ஊடகங்கள், சிவில் அமைப்புகளும் இதனை செய்ய வேண்டும். அதனை செய்ய முடியாத பிரஜைகளாக இருந்தால் விருத்தியுற்ற ஒரு சமூக கட்டமைப்பையோ அல்லது விருத்தி அடைந்த பொருளாதாரத்தையோ எம்மால் எதிர்பார்க்க முடியாது.